இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட வேண்டும் என்ற சிறப்பான செய்தியை வழங்கினார்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு இணைந்து இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க இருப்பது, விழி திறந்து பால் இயேசுனுடைய ஒளியில் நடப்போமாக. விழி திறந்து பால் இயேசுனுடைய ஒளியிலே நடப்போமாக. அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியால் எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி யார் வராங்க? ஞானிகள் வந்து அவரை எங்க தேடி போறாங்க? ஏரோதுடைய அரண்மனைக்கு தேடி போறாங்க. அவர்கள் ஏரோதுடைய அரண்மனைக்கு தேடி செல்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது எது? விண்மீன். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு என்ன செஞ்சிருப்போம்? எல்லா வீடுகளும் என்ன செஞ்சிருப்போம்? ஸ்டார் கட்டியிருப்போம். அந்த அடையாளத்தை தான் இன்னைக்கு எல்லா வீடுகளிலையும் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்புகளா வந்து விட்டது என்ற ஒரு அடையாளத்தை நாம் ஸ்டார்களை கட்டி நாம் அந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கும் ஏனைய கிறிஸ்துவத்தை சாராதவர்களுக்கும் இந்த செய்தியை அறிவிக்கிறோம். அதில் ஞானிகளுக்கு இந்த விண்மீனானது எவ்வாறு ஒரு ஒளியாக இருந்து அந்த ஒளியின் வழியாக அந்த ஒளியை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்திருக்கிறாரோ அங்கு சரியான இடத்திலே அந்த விண்மீனானது இருந்த பொழுது என்ன செஞ்சாங்க? ஞானிகள் போய் அங்க போறாங்க. அங்க பிறகு மீண்டும் அந்த நட்சத்திரம் அவங்களை எங்க வழிநடத்தியது? பெத்லகேம்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மாட்டு துருவத்தில் கரெக்டாக போய் நின்ற உடனே இங்கதான் நிற்கிறது, இங்கதான் ஆண்டவர் பிறந்திருப்பார் என்று கண்டறிந்து என்ன செய்யறாங்க? உள்ள போய் நெடுஞ்சால் கிடையாக வணங்கி ஆண்டவரை தொழுது அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை கொடுத்து அன்னை மரியாளிடமும் யோசேப்பிடமும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு ஆசிரியரை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்க இருப்பது, இவர்களுடைய விழியானது சரியான பாதையிலே சரியான வாழ்க்கைகளை தேர்ந்து கொண்ட ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் இவர்களுடைய விழிப்பு என்பது சரியானதாக இருந்தது.